ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் சாங்கு இந்த மாதிரி குரூப்ஸு அந்த குரூப்பில் இருக்க டெக்ஸ்ட்டு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த மாதிரி மீதம் அந்த குரூப்லாம் போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க் நிறைய இருக்கும். ஸோ இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கூட சொல்கிறேன். ஸோ இந்த 12.27 செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பீட் மார்க்கில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு மீத இருக்க இமேஜ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஹீரோயின் இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த முன்னாடி இருக்க பார்த்தீங்களா குரூப். ஸோ இந்த குரூப் எல்லாத்துலேயுமே அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 குரூப் இருக்கா, இதில் ஏதாவது ஒரு குரூப் அந்த கீழே இருக்க குரூப் 1ன்ற ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. ஸோ இதில் இந்த கீழே இருக்க எடிட் குரூப் அப்படின்ற கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி நிறைய லேயர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த அப்படியே என்ன பண்ணுறேன்னா அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருமே கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை மறுபடியும் டச் பண்ணுங்கள். அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதோட சைஸ் உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணியோ கூட்டியோ கரெக்டாக என்ன பண்ணால் அந்த சைடில் கேப் இருக்குது பதிலாக அந்த கேப்பில் கொண்டு போய் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு இப்போ இதை நாம அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இனி மீது இருக்க 2 குரூப்லேயே இதே இமேஜ் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு போய் கொண்டு போயிட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 2வது இருக்க சிம்பிளை ஜஸ்ட் கொடுத்தாலே போதும் பீட் மார்க் அளவு போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து கீழே கொண்டு வந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்குது. ஸோ இப்போ மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ண நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக இதையும் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கீழே கொண்டு வந்துட்டு அந்த இமேஜோட லாஸ்ட்டு போயிட்டு அந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பீட் மார்க் அளவு இருந்தது பூரா கட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த பீட் மார்க் அளவு போயிட்டு எந்தது கம்மியாக இருக்கோ அதை டச் பண்ணி இதில் 2வது இருக்கிறத கொடுத்தாலே போதும் ஈஸியாக பழையபடி மாறிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து சேஞ்ச் ஆனே டச் பண்ணி அந்த 2வது இருக்க கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு இதில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து மீத இருக்க குரூப் எல்லாத்துலேயுமே அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக வச்சு எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று தனியாக கொடுத்துருக்கேன்னா ஸோ அந்த குரூப்பில் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கா அதே மாதிரி எடிட் குரூப்ன்றதுல போய்க்கோங்க. போனால் 2 லேயர் இருக்கா. ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்குது அந்த ஹீரோயின் இமேஜ். ஸோ அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டர் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அந்த ஹீரோயின் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து மீத இருக்கிறது கீழே இருக்க லேயர். ஸோ அதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்கிறது என்ன, நமக்கு இந்த முன்னாடி இருக்க குரூப்லாம் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்கிறது இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் இருக்க இமேஜஸ் ஒரு 5-6 இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து கொடுத்துருக்க இந்த சேக்கஃபைட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசர் பெஸ்ட் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இதில் அந்த 4வது இருக்குது பதிலாக அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் பெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த ஃபஸ்ட் இருக்க ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இந்த 3 குரூப் முடிஞ்சு அடுத்து அந்த 4வது குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இமேஜ்லேருந்து நம்ம வீடியோட லாஸ்ட் வரை இதே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அதுக்கு அடுத்துருக்க அந்த 2வது இமேஜ் ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட் இந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற அந்த லாஸ்ட் இருக்கிறத கொடுத்தாலே போதும் எஃபெக்ட் மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் வெரி எஃபெக்ட் மட்டும் நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இருக்க எல்லா இமேஜுக்கும் ஃபஸ்ட் இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா இமேஜுக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.